சபரிமலையில கூட்டத்தை கட்டுப்படுத்த 5000 பேருக்கு மட்டும்தான் ஸ்பாட் புக்கிங் செய்ய அனுமதி அளிக்க தேவஸ்தானம் முடிவு செய்திருக்கு. நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நாள் ஒன்றுக்கு 5000 பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்ய அனுமதி தர முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை மண்டல விளக்கு மகர விளக்கு பூஜைக்காக திறக்கப்பட்டுள்ள நிலையில தினமும் ஐயப்ப சுவாமியை தரிசிக்கிறதுக்காக பக்தர்கள் குவிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தினமும் 90,000 பக்தர்களுக்கு மேல சபரிமலையில தரிசனத்துக்காக அனுமதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுல 20,000 பேர் பம்பை மற்றும் நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் மூலமா அனுமதிக்கப்படுறாங்க. கடந்த 2 நாட்களாகவே ஒரே நாளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஐயப்ப சாமியை பார்க்கறதுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு போனதுனால கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி மயங்கி விழுந்து கேரள மாநிலம் கோழிக்கோடு பகுதியை சேர்ந்த சதி என்ற 58 வயதான பெண் பக்தர் உயிரிழந்துட்டாங்க. பக்தர்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம கேரள அரசு திணறி வருவதா எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி இருக்கு. சபரிமலையில கூட்ட நெரிசலால பக்தர் உயிரிழந்ததுனால கேரள உயர்நீதிமன்றம் பொங்கி எழுந்துள்ளது. காவல்துறையினர் கூட்டத்தை மட்டுமே கட்டுப்படுத்த முடியும். அறிவியல் பூர்வமான முடிவுகளை எடுக்க ஒரு சரியான அமைப்பு இருக்கணும். குழந்தைகள் கூட அங்கே அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நாம கவனிக்கணும். இந்த பகுதியில் இவ்வளவு மக்களை அனுமதிக்க முடியல அப்படின்னா ஏன் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில மக்கள் அங்கே உள்ள அனுமதிக்கிறீங்க? இந்த வகையான நெரிசல் கடுமையான விபத்துகளுக்கு வழிவகுத்துடும். பக்தர்கள் மூச்சு திணறி இறக்கிறத நாம அனுமதிக்க கூடாது. அவங்க பக்தியோடு வருகிறார்கள். மேலும் சரியான ஏற்பாடுகளை செய்வது அதிகாரிகளின் பொறுப்பு. இந்த பெரிய பண்டிகை காலத்துல ஏற்பாடுகளுக்கு சரியான ஒருங்கிணைப்பு இல்லைன்னு நீதிபதிகள் தெரிவிச்சிருக்காங்க. மேலும் சபரிமலையில ஸ்பாட் புக்கிங் எண்ணிக்கையை குறைக்க வேண்டும்னு நீதிமன்றம் தெரிவிச்சிருக்கு. அதன்படி சபரிமலையில கூட்டத்தை முழுமையா கட்டுக்குள் கொண்டு வர திங்கட்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு நாளும் 5000 ஸ்பாட் புக்கிங்க்கு மட்டுமே அனுமதி கொடுக்க வேண்டும்னு நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. கட்டுப்பாடற்ற ஸ்பாட் புக்கிங் தான் கூட்டத்துக்கு வழிவகுக்குது அப்படிங்கிறதுனால 20,000 5000 குறைக்கப்பட்டிருக்கு. அதன்படிதான் நவம்பர் 24ஆம் தேதி வரைக்கும் நாள் ஒன்றுக்கு 5000 பேருக்கு மட்டுமே ஸ்பாட் புக்கிங் செய்ய அனுமதி தர முடிவெடுக்கப்பட்டிருக்கு. முன்னதா 20,000 பேர் வரை ஸ்பாட் புக்கிங்க்கு அனுமதி தரப்பட்டிருந்த நிலையில அதனால தான் வழக்கத்தை விட கூட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போயிடுச்சு. 24ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைனில் முன்பதிவு செய்யாமல் பக்தர்கள் வந்தால் அவர்களில் 20,000 பேருக்கு மேல் வருபவர்கள் மறுநாள் தான் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. வரும் 24ஆம் தேதி வரை ஸ்பாட் புக்கிங் மூலமா 5000 பக்தர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க. அதுக்கப்புறமா மீண்டும் 20,000 பக்தர்கள் ஸ்பாட் புக்கிங் மூலமா அனுமதிக்கப்பட உள்ளனர். ஆன்லைன் முன்பதிவு இல்லாத பக்தர்கள் 20,000 பேருக்கு மேல வந்தாங்கன்னா அவர்கள் தங்க வைக்கப்பட்டு அடுத்த நாள் தான் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஸ்பாட் புக்கிங் செய்யறதுக்காக நிலக்கல் பகுதியில் 7 முன்பதிவு மையங்களும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். ஐயப்பன் கோவில் சன்னிதானத்துல வரிசை குறைந்தால் மட்டுமே நடப்பந்தல் பகுதியில் பக்தர்கள் அனுமதிக்கப்பட இருக்காங்க. அதே நேரத்தில் ஆன்லைன் முன்பதிவு செய்த பக்தர்கள் தினமும் 70,000 பேர் வழக்கம் போல அனுமதிக்கப்படுவார்கள்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. எனவே சபரிமலைக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் திட்டமிட்டு பயணம் செய்ய வேண்டும்னும் ஆன்லைன் மூலமா முன்பதிவு செய்ய வேண்டும்னும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. Subscribe to One India and never miss an update.